ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டிச் அண்ட் ஸ்மைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு எலாஸ்டிகேட் பண்ண டாப் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். ஷார்ட் டாப். இது வந்து ஜீனுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஓகே, இதை வந்து ஷிர்டு டாப் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த ஷிர்டு டாப் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது சில்க் காட்டன் ஃபேப்ரிக் 1 மீட்டர் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இதனுடைய ஹைட் பார்த்திங்கன்னா 17 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதனுடைய வித்து பாருங்கள் 36.5 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். துணியை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணி, அதாவது 2 துணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு துணியினுடைய அளவு 37.5 இன்ச்சு, ஹைட்டு 17 இன்ச்சு எடுத்திருக்கேன். ஓகே, இப்போது இந்த 2 துணியும் தனித்தனியாக இதனுடைய கீழையும் மேலேயும் இந்த மாதிரி 1/4 இன்ச் அளவுக்கு டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். இது வந்து ஷார்ட் டாப் அப்படிங்கிறனால நான் இந்த அளவு எடுத்திருக்கேன். ஓகே, இதுவே உங்களுக்கு லாங் ஃப்ராக் மாதிரியும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண முடியும். சேம் இதே மெத்தடில். என்னென்னா, டாப் போர்ஷனுக்கு நீங்கள் எவ்வளோ ஃபேப்ரிக் எடுப்பீங்களோ, அதாவது வெஸ்ட்னுடைய ஹைட் வரைக்கும் இருக்கிற ஃபேப்ரிக்கில் நீங்கள் எலாஸ்டிகேட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அழகாக கேதரிங்ஸ் வந்து நமக்கு கிடச்சிடும். ஓகே, அது வந்து நான் இன்னொரு நாள் உங்களுக்கு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த துணியினுடைய கீழ்ப்பகுதியும் மேலேயும் நான் இந்த மாதிரி சின்னதாக டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதனுடைய பாருங்கள், இப்போ இந்த ஹைட்டில் பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஒரு இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிகிட்டே வரேன். ஓகே, ஒரு மீட்டர் துணியில் நம்ம ரொம்பவே அழகாக 10 இயர் கேர்ளுக்கான டாப் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். ஒரு இன்ச்சுக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அதை இந்த மாதிரி வித் வைஸ் ஓகே இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக துணியில் ஃபுல்லுமே நீங்கள் லைன் போட்டுக்கோங்க. இது நான் உள்பக்கமாக லைன் போட்டுட்ருக்கேன். துணியினுடைய உள்பக்கத்தில் லைன் போடுறேன். இது ரொம்பவே சிம்பிள், ஈஸி தான். அந்த எலாஸ்டிகேட் த்ரெட் மட்டும் நம்மக்கிட்ட இருந்தால் போதும். ஓகே, அது வந்து நான் எப்படி வந்துட்டு பாபினில் நம்ம சுற்றுறது எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ லைன் போட்டு நான் வச்சுருக்கேன். இதுதான் அந்த எலாஸ்டிக் த்ரெட்டு. பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இது ஒரு ரோலே 80 ருபீஸ் அந்த மாதிரி தான் வரும். ஒரு ரோல்லையே நீங்கள் நிறைய ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஓகே, இப்போது இந்த த்ரெட்டை நான் பாபினில் இந்த மாதிரி டைட்டாக கையில் தான் சுற்றணும். ஓகே, நம்ம இதில் ரிவைண்ட் பண்ண முடியாது. ஓகே, இதை வந்து நல்லா கையில் டைட்டாக சுற்றி ஒரு 2-3 பாபினுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை கேஸில் போட்டு ஓகே இந்த பாபின் வந்து உள்ளே வச்சிடலாம். நம்ம எப்போவும் த்ரெட் எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான். இதை கீழே பாருங்கள். இப்போது இந்த கேஸில் வந்து என்ன பண்ணணுன்னா, சின்ன ஸ்க்ரூ இருக்கும், அதை லைட்டாக லூஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே, லூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி அந்த எலாஸ்டிக் த்ரெட்டு இழுக்கும்போது வரும். ஓகே, இப்போ நான் எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணிவிட்டேன். இதனுடைய மேலே பார்த்தீங்கன்னா நார்மல் த்ரெட்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸினுடைய கலருக்கு தகுந்த மாதிரி நான் நார்மல் த்ரெட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த லைனில் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த கேதரிங்ஸ் வந்து கிடைக்குதுன்னு. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக நமக்கு வந்து கேதரிங்ஸ் வந்து ரொம்ப அழகாக கிடைக்கும். இது வந்து நம்ம இந்த மெஷர்மெண்ட்டில் தைக்கிறது இன்னும் ஒரு 2 இன்ச்சும் எக்ஸ்ட்ரா இருக்கிறவங்க கூட இதை போட்டுக்கலாம். ஓகே, ஏன்னா இது எலாஸ்டிக் அப்படிங்கிறனால விரிஞ்சு கொடுக்கும் உங்களுக்கு இந்த டாப்பு. ஷார்ட் டாப் இது. ஓகே, ஜீனுக்கு வியர் பண்ணுற மாதிரி, ஜீன் லெகிங் கூட நீங்கள் வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நம்ம இதில் எப்படி ஃப்ராக் ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் இதை வந்து ஸ்டிச் பண்ண முடியும். கட் பண்ணி, கட்டிங் வந்து இது வேறு எதுவுமே இல்லை நமக்கு. ஓகே, டோட்டல் நம்ம அகலத்தில் 2-3 மடங்கு எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஃபுல்லாக நான் பாருங்கள் எலாஸ்டிகேட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி 2 பீசஸ்லேயும் நான் செய்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது ஓகே, இப்போ 17 இன்ச்சஸ் லென்த் எடுத்து அதில் பாருங்கள் இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணி
2 இன்ச்சஸ் வித் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி. ஓகே, துணியை ஃபோல்ட் பண்ணி 2 இன்ச்சஸ் வித்தில் நான் கட் பண்ணிவிட்டு இதை சென்டரில் ஒரு கட் பண்ணிக்கிறேன். அந்த 17 இன்ச்சஸை பாதியாக ஓகே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு 2 பீசஸ் வந்து கிடைக்குது. ஓகே, இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி உள் பக்கத்தில் ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுட்டு திருப்பி விட்டுக்க போகிறேன். ஓகே, இந்த டாப்புக்கான ஸ்ட்ரிப் ரெடி பண்ணுறோம். இந்த மாதிரி 2 ஸ்ட்ரிப் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இதை திருப்பி விட்டுக்கலாம். ரொம்பவே சிம்பிளான டாப் தான். கண்டிப்பாக நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி இதை நல்ல பக்கத்துக்கு திருப்பிடுறேன். பாருங்கள், இன்னொரு ஸ்ட்ரிப்பும் இதை மாதிரி ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணிவிட்டு நம்ம டாப்பில் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, பாருங்கள், இப்போ இது 2 ஃபேப்ரிக்கோனுடைய அந்த டாப் போர்ஷன் எடுத்து வச்சுருக்கேன். இதனுடைய பாருங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி டபுளாக ஃபோல்ட் பண்ணி அதை இன்னொரு ஃபோல்டிங் கொடுத்துருக்கேன். இப்போது நான் சென்டர் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதில் சென்டர் மார்க் பண்ணும்போது பாருங்கள், இப்போ இந்த 4 பக்கம் துணியிலையும் கரெக்டாக அந்த மார்க்கிங் விழுகிற மாதிரி நான் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ 2 துணியை ஃபஸ்ட்டு டபுளாக வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்டிங் கொடுக்கும்போது உங்களுக்கு 4ஆக இருக்கும். அதில் மிட் பாயிண்ட்டை நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது இதனுடைய உள் பக்கத்தில் ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். இதனுடைய உள் பக்கமாக இந்த ஸ்ட்ரிப்பை வச்சு தையல் போட்டுக்க போகிறேன். ஒரு ஸ்ட்ரிப் எடுத்து இதனுடைய உள் பக்கத்தில் வச்சு தையல் போட்டுக்கிறேன். நல்லா லாக் பண்ணி ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது இன்னொரு ஸ்ட்ரிப் எடுத்து இந்த பக்கம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துலையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது அதனுடைய இன்னொரு பீஸ் இருக்குது இல்லையா, அந்த பீஸ் எடுத்து அதனுடைய உள் பக்கத்தில் அந்த ஸ்ட்ரிப்பினுடைய இன்னொரு கார்னரை வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஓகே, இதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ரிப்பும் நம்ம ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இப்போ இன்னொரு பக்கமும் அதே மாதிரி அந்த ஸ்ட்ரிப் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். ஓகே, அவ்வளோதான், நமக்கு டாப் வந்து மேக்ஸிமம் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் சைடு மட்டும் நம்ம ஜாயின் பண்ணோன்னா போதும். ஓகே, இப்போ இந்த 2 பக்கமும் சேர்த்து வச்சு சைடு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கிறேன். இதில் நம்ம ஷேப் எல்லாம் கொடுக்கணுன்னு அவசியமே இல்லை, ஏன்னா ஆல்ரெடி இது எலாஸ்டிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நல்லா ஃபிட்டிங்காக இருக்கும். உங்களுடைய ஷேப் என்னவோ அது அப்படியே காட்டும். ஓகே, இப்போ கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இன்னொரு பக்கமும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுறேன். பாருங்கள், ஃபினிஷிங் இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே வந்து வெஸ்டர்ன் வியர் பண்ணணும் அப்படின்னா, வெஸ்டர்ன் ட்ரெஸ் வியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டாப் வந்து ரொம்பவே பிடிக்கும். பாருங்கள், சென்டரில் ஒரு சின்ன ஃப்ளவர் மட்டும் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எலாஸ்டிகேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. பட் இது வந்து ரொம்பவே ஈஸி தான். த்ரெட்டும் வந்துட்டு காஸ்ட் வைஸ் ரொம்பவே குறைவாக தான் இருக்கும். இது ஒரு ரோல் வாங்கினீங்கன்னா ஒரு 5-6 ஃப்ராக்கெல்லாம் வந்து நீங்கள் தாராளமாக ஸ்டிச் பண்ணலாம். ஓகே, கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னாலும் நீங்கள் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பாய் பாய்.